ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நம்ம நேர்மாறல் எதிர்மாறல ஒரு சூப்பரான சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்துருவோம். 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கிறன எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்கள் முன்னதாக உழுது முடிப்பார்? ஓகேங்களா, முன்னதாக அதாவது பிஃபோர். இவங்க 21 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ இவங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி முடிப்பாங்க, அதாவது எத்தனை நாளில் ஃபஸ்ட்டு முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி 21 கூட மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பிஃபோர் இவங்களை விட இவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நம்ம ஈஸியாக தப்பு பண்ணுவோம், கொஸ்டினை சரியாக படிக்கலைன்னா. ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு 10 விவசாயிகள், ஓகேங்களா, 21 நாட்கள், ஓகேங்களா. அப்போது 14 விவசாயிகள், ஓகேங்களா. இது விவசாயி, இது நாட்கள், ஓகேங்களா. இப்போது நம்மளுக்கு தெரியும் ஆட்கள் அதிகமாக இருந்தால் வேலை சீக்கிரமாக முடியும். இப்போ 10 பேர் இருக்கும்போதே 24 நாட்கள் எடுத்துக்குதுன்னா அப்போ இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகுதா? 10லேருந்து 14 பேராக அதிகரிக்கிறாங்க. அப்போது இந்த பக்கம் என்ன ஆகும்? நாட்கள் குறையும், கண்டிப்பாக குறையும். ஏன்னா நம்மளுக்கே தெரியும் ஒரு வேலையை 10 பேர் செய்யும் போதே 21 நாட்கள் ஆகுதுன்னா 14 பேர் செய்யும் போது கண்டிப்பாக இங்கே வர எக்ஸ் கம்மியாக தான் இருக்கும், டேஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி அம்புக்குறி ஆப்போசிட்டாக அது ஆப்போசிட் ரிலேஷன் இருந்ததுன்னா அது எதிர்மாறல். ஓகேங்களா, இப்போ எதிர்மாறல்னால் இந்த சம்மை என்ன பண்ணுறீங்க, ஆப்போசிட் அப்படியே டேரெக்டாக இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது 10 × 21 = 14 × எக்ஸ். இந்த எக்ஸு தான் நம்மளுக்கு டேஸ். ஓகேங்களா, 1 7 2 14 3 21 1 2 2 2 10. இப்போது மொத்தம் 5 × 3 அப்போது 15. ஓகேங்களா, அப்போ எக்ஸ் எவ்வளோ? 15 நாட்கள். இப்போது 15 நாட்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, முன்னதாக எத்தனை நாட்களில் முடிப்பீங்கன்னு கேட்கல, முன்னதாக முடிப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது அவங்க ஆல்ரெடி 21 நாட்களில் முடித்ததை நம்ம எத்தனை நாளில் முடிக்கிறோம்? அடுத்து 14 விவசாயிகள் சேர்ந்து 15 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போது 21லேருந்து 15 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். ஓகேங்களா, 6 days பிஃபோராகவே முடிச்சிடுறாங்க. அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பார்த்துங்க, கொஞ்சம் இந்த மாதிரி சம்ஸில் கொஷினை கொஞ்சம் தெளிவாக படிங்க. நம்மளுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷனில் 15 இருந்ததுன்னா அதையே போட்டுட்டு வந்துடுவாங்க. நல்ல வேலை இந்த சம்மில் ஆப்ஷனில் 15 எதுவும் இல்லை. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஸ்டினை நிதானமாக படிங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க. இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் ஏதாவது இந்த மாதிரி கொஷின்ஸ் வேணும், 3D வேணும், இந்த டெக்னிக்ஸ் நேர்மாறல் எதிர்மாறலில் இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் போடுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.